போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்னைக்கு சமைக்க போவது யாருல அனு ஒரு சத்தான சுவையான வாழைப்பூ உசிலி செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வாழைப்பூ உசிலி. நீங்கள் வாழைப்பூ வச்சு வாழைப்பூ வடை பண்ணியிருப்பீங்க, கூட்டு பண்ணியிருப்பீங்க. உசிலி எனக்கே புதுசு தான். நானே ஒரு மாதத்துக்கு முன்னே தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைப்பழம் எல்லா பார்ட்ஸுமே யூஸ் பண்ணுவோம்ல. நம்ம ஸ்டெம் எடுத்து கூட்டு வைப்போம், அதுக்கப்புறம் இலையில சாப்பிடுவோம், அப்புறம் பனானா தினைக்கும் ஒன்று ஒன்று எடுத்துப்போம். அது மாதிரி வாழைப்பூலையும் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வாழைப்பூ சேர்த்துக்கலாம். ரொம்ப அது கண்ட்ரோலில் வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு இல்லை மெக்னீஷியம் இருக்குது. மெக்னீஷியம் இருக்கனால ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க இல்லை டிப்ரெஷனில் இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா இது மூடை என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் இதில் நம்ம கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ப்ரோட்டீனும் ஆட் ஆகிருக்குல்ல. ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். வாழைப்பூ சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சில பேர் மோரில் கூட ஊற வைப்பாங்க, கசப்பு இருக்கும்னுட்டு. ஆனால் எனக்கு தண்ணியில் ஊற வச்சாவே கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் 2 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறோம். வேறு மிளகா தூள்லாம் யூஸ் பண்ணல. ஸோ 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், கருவேப்பிலை ஒரு 4-5 கருவேப்பிலை வச்சுருக்கேன், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு இருக்குல்ல, இது ஒரு 2 மணி நேரம் ஊறிட்டு இருந்தது. தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஊறின கடலைப்பருப்பை 2 காஞ்ச மிளகா, சோம்பு போட்டு வச்சுருக்கோம்ல, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலாவை கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சோம்ல, அந்த மசாலாவை இட்லி குக்கரில் வச்சு ஒரு ஈடு வச்சு எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடுகு வெந்த உடனே வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம வச்சுருக்க வாழைப்பூவை இதில் போட்டுடலாம். வாழைப்பூ வதங்கும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்படி வாழைப்பூ நல்லா வெந்தோடனே தண்ணியெல்லாம் போனோடனே நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நல்லா வதங்கின உடனே எல்லா இதுலேயும் கடைசியாக ஆட் பண்ணுற கொத்தமல்லியை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், கலந்து சாப்பிட்லாம். காரக்குழம்புக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இவ்வளோ நல்ல விஷயம் செய்கிற இந்த வாழைப்பூ உசிலியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.